ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய தாசில்தார் மாதிரி ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் இருந்திருக்கார். ஒரு மகன் கல்யாணமாகி மருமக வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதே அதிகாரத்தோடையே அதுக்கப்புறமும் வாழ்ந்துருக்கிறார். அந்த மனைவி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. காலையில் அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை இல்லாமல் ஒரு காஃபி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு தலைவர் பேப்பர் படிப்பார். படிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வருவார். வந்தோடனே 2 இட்லி, தேங்காய் சட்னி கொழுப்புங்கிறதுனால இது கொஞ்சம் சாம்பாரும் எண்ணெய் இல்லாமல் பொடியும் வைப்பாங்க. சாப்பிடுவார். அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவார். மத்தியானம் வருவார். 12:30 ஒரு கப்பு சோறு, காய்கறிகள், கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு தூங்குவார். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஒரு டீ குடிப்பார். மறுபடியும் வாக்கிங் போவார். 7:30 வீட்டுக்கு வருவார். ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைன்னா 2 சப்பாத்தி, வெண்டைக்காய் கூட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கிடுவார். ஜம்முன்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மகன் மருமகள்லாம் அவ்வளோ மரியாதை. திடீர்னு இந்த மாமியாருக்கு சித்தி அவங்க ஊரில் இறந்து போயிட்டாங்க. நான் 2 நாள் ஊருக்கு போக வேண்டியிருக்குதுங்க, நீங்கள் வீட்டில் இருங்க. நீங்கள் வர்றீங்களா? அதெல்லாம் உன் வீட்டுக்குலாம் நான் வர முடியாது. சரிங்க, எங்கள் சித்தி இறந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அதான் என்னை வளர்த்துச்சு. 2 நாள் நான் போயிட்டு வர்றேன். மருமக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான்னு மருமகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுதுமா. காலையில் 6:30 மாமாவுக்கு காஃபி கொடுத்துடணும். அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு 2 இட்லி. மத்தியானம் 12:30 நல்ல விதை இல்லாமல் குழைவா சோறு, ஏதாவது ஒரு குழம்பு, வத்த குழம்பு கொடுத்தா கூட சாப்பிடுவார். கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். ஊறுகாய் எடுத்து வச்சிரு. சாயந்தரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடுவார். அப்புறம் சப்பாத்தி மட்டும் ஒரு 2 சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும்டா, நல்லா பார்த்து கொடுத்துரு. நைட்டு ஒரு 8:30 ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் ஊற்றி கொடுத்தேன்னா குடிச்சிடுவார். 2 நாள் தான் பார்த்துக்கிடுவேல. நான் பார்த்துக்கிறேன், ஏன் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், போங்க. போயிடுச்சு அத்தை மருமகளை நம்பி விட்டுட்டு. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருது. இங்கே அந்த மனுஷனை தேடுது. வாசலில் காணும், சேரில் காணும். உள்ளே போனால் பெட்ரூமில் அப்படி பரிதாபமாக சுருண்டு படுத்து கிடக்குறாரு. என்னடா அப்படின்னு பார்க்குது. டேபிளில் இட்லி காஞ்சி போய் இருக்குது, சப்பாத்தி வரட்டி மாதிரி கிடக்குது, கொஞ்சம் சோறு விதையாக கிடக்குது. அன்னைக்கு முந்தின நாள் உள்ளது. அதை எடுக்க கூட இல்லை. அதை பார்த்தவொடனே அந்த கிளவி கண்டுபிடிச்சிருச்சு. ரைட்டு, காலையில் 6:30 கொடுக்க வேண்டிய காஃபியை 8 மணிக்கு கொடுத்துருக்குறான். 8:30 கொடுக்க வேண்டிய சாப்பாடை 10 மணிக்கு கொடுத்துருக்கா. அது இட்லியை காஞ்ச இட்லியாக கொடுத்துருக்கா. மத்தியானம் குழைவாக கொடுக்க வேண்டிய சாப்பாடை விதையாக கொடுத்துருக்கா. சாயந்தரம் சப்பாத்தியை வரட்டி மாதிரி கொடுத்துருக்கா. இந்த மனுஷன் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே ஏதோ ஒன்று சவுண்டாக பேசிட்டார். இப்போ பதிலுக்கு திட்டான். உங்கள் வீட்டுக்காரி மாதிரி கிடையாது, நான் வச்சதை தான் நீங்கள் சாப்பிடணுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டா. இவரை இது வரைக்கும் வீட்டில் யாரும் எதிர்த்து பேசுனதே கிடையாது. மனுஷன் தாங்க முடியல, சுருண்டு படுத்துட்டார். மெதுவாக அவரை தட்டி எழுப்பி அப்படி கண்ணு கலங்கி பார்க்குறாரு. மனைவியை பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் தலையை வருடிட்டு அந்த அம்மா சொல்லுது, ஒவ்வொரு நாள் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போதும், பூஜை அறையில் நெத்தியில் அந்த குங்குமம் வைக்கும் போதும் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவேன்னா, நான் சுமங்கலியாக போய் சேரணும்னு வேண்டுவேன். ஆனால் இனிமே நான் அந்த அம்மாட்ட என்ன வேண்ட போகிறேன் தெரியுமா, உங்களை நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேரணும் தான் ஏன் வேண்டுவேன். நான் இல்லைன்னா உன்னை இங்கே பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்கியிருக்கிறாங்க. இப்போ வயசான காலம் வரும்போது, முதுமை வரும்போது உங்களை தாங்குவது மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் கண்ணதாசன் எழுதுனா, பேருக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசிடும் வார்த்தைக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வத்தை போல நீ அறிவ கிடையாது, உன்னை போல தெய்வம் ஒன்றே அறியும்.